அப்ப நீ உண்மையான பக்தன் இல்லையோ? நானா 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 உண்மையான பக்தன் இல்ல. காலம் பூராவும் அவருடைய கோயில்ல மணி அடிச்சு காய்ச்சி போன கைகள்யா இது. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் முதலா அவனுக்கு படைக்கப்படுற பிரசாதத்தை மட்டுமே உண்டு வளர்ந்த உடம்புயா இது. அவருடைய திருநாமத்தை தவிர வேற எதையுமே உச்சரிக்காத நாக்குயா இது. அப்படிப்பட்ட என்ன அவன் அனாதை ஆக்கிட்டான். நியாயமா? நீ சொல்வது எனக்கு விளங்கவில்லை, விவரமாக சொல்லேன். ஐயா, ஆதரவு இல்லாம இருந்தனா எனக்கு அவன் தான் சகலமும்னு நம்பிட்டு இருந்தேன். அப்படி இருந்த என்ன நம்புறவங்களை கைவிட மாட்டான் அந்த முருகன் நீங்க சொல்றீங்க. என்ன கைவிட்டுட்டானே, இப்ப என்ன சொல்ல போறீங்க? முருகா முருகா முருகா. ஐயா, பாத்தீங்களா பாத்தீங்களா, என் கஷ்டத்தை கேட்ட உடனே உங்களுக்கே கண் கலங்குது. என்ன காப்பாத்த வேண்டிய அந்த முருகன் கல்லா இருந்துட்டானே.